பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன என்பது குறித்து பிரதமர் மோடி அளித்த பேட்டியில் எதுவும் சொல்லவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரை மற்றும் ஆரணி தொகுதி வேட்பாளர் தரணிவேந்தன் ஆகியோரை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது முதலமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்தார். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தாரு. அதுலயாச்சும் உண்மையா பேசினாரா? ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்கள்னு 10 ஆண்டுகள்ல 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார்னா சபாஷ் போட்டு இருக்கலாம். கருப்பு பணத்தை மீட்டுட்டேன், எல்லா பேங்க் அக்கவுண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம். உழவர்களோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிட்டேன், விலைவாசியை குறைச்சிட்டேன், நதிகளை இணைச்சிட்டேன், தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுத்துட்டேன், பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்திட்டேன்னு சொல்லி இருந்தார்னா உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம். ஆனா அந்த பேட்டியில இது எதுவும் இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கன்னு நானும் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறேன். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லல. அந்த பேட்டியை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்ல காமெடி டைமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டாரு பாருங்க. பேட்டி எடுத்தவங்களும் ஆடி போயிட்டாங்க.